மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு கடலூரின் ஒரே தன்னாட்சி என்ஏஏசி ஏ கிரேட் கல்லூரி மஞ்சக்குப்பம் சென்ட் ஜோசப் கலை அறிவியல் கல்லூரி அட்மிஷன் நடைபெறுகிறது. எரிசக்தி நெருக்கடியால உலகம் புதிய சவால்களை சந்தித்து வருவதா பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மத்தியில் பேசிய பிரதமர் மோடி தற்போது இந்த எரிசக்தி நெருக்கடி உலகிற்கு ஒரு புதிய சவால்னு குறிப்பிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்போம். ரமேஷ்குமார், வணக்கம். பிரதமர் மோடி என்ன சொல்லியிருந்தார்? முழுமையான விவரங்கள். மனித குலம் இன்றைய காலகட்டத்தில் பல முக்கியமான சவால்களை சந்தித்து வருவதாகவும், இந்த நெருக்கடியான காலகட்டம் விரைவில் மாறாவிட்டால் மக்கள் தொகையில் 1/3 வறுமையின் பிடியில் தள்ளப்படக்கூடும் என்கிற ஒரு எச்சரிக்கையை பிரதமர் மோடி வழங்கியிருக்கிறார். குறிப்பாக நெதர்லாந்து நாட்டிற்கு அரசுமுறை பயணமாக சென்றுள்ள பிரதமர் மோடி அங்கிருக்கக்கூடிய வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மத்தியில் உரையாற்றினார். அப்போது அவர் பேசுகின்ற போது, இன்றைய காலகட்டத்தில் மனித குலம் குறிப்பிடத்தக்க முக்கியமான சவால்களை எதிர்கொண்டிருப்பதாகவும், முதலில் கொரோனா வைரஸ் வந்தது, அதன் பிறகு பல நாடுகளுடைய போர்கள் தொடங்கியது. அதாவது தாய்லாந்து கம்போடியா போர், ரஷ்யா உக்ரைன் போர், இவற்றையெல்லாம் அவர் குறிப்பிடுகிறார். இந்த தசாப்தம் உலகிற்கு பேரழிவுகளின் தசாப்தமாக மாறி வருகிறது என்று பிரதமர் மோடி குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நிலைமை விரைவில் மாறாவிட்டால் கடந்த 10 ஆண்டுகளில் நாம் என்னென்ன சாதனைகளை எல்லாம் எட்டியுள்ளோமோ அந்த சாதனைகள் அனைத்தும் வீணாகிவிடும், துடை தெரியப்பட்டுவிடும் என்று பிரதமர் மோடி குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இந்த நிலைமை சீக்கிரம் மாற வேண்டும். அப்படி மாறாவிட்டால் ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் 1/3 மக்கள் தொகை வறுமையின் பிடியில் தள்ளப்படக்கூடும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். முதலில் கொரோனா வைரஸ் வந்தது, பிறகு போர் வந்தது, அதன் பிறகு தற்போது எரிசக்தி என்ற மிகப்பெரிய நெருக்கடி ஏற்பட்டிருப்பதாகவும் பிரதமர் மோடி குறிப்பிட்டிருக்கிறார். இன்று உலகம் மீள்திறன் கொண்ட விநியோக சங்கிலிகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் வேளையில் இந்தியாவும் நெதர்லாந்தும் இணைந்து ஒரு நம்பகமான வெளிப்படையான விநியோக சங்கிலியை உருவாக்க தொடர்ந்து பணியாற்றி வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆக இதன் மூலம் எரிசக்தியில் உலக அளவில் ஒரு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. அந்த நெருக்கடி விரைவில் தீர வேண்டும். அப்படி நெருக்கடி விரைவில் தீரப்படாவிட்டால் மிகப்பெரிய பேரழிவுகளை உலகம் சந்திக்கும் என்கிற ஒரு எச்சரிக்கையை பிரதமர் மோடி தற்போது வழங்கியிருக்கிறார். நன்றி ரமேஷ்குமார். மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு கடலூரின் ஒரே தன்னாட்சி என்ஏஏசி ஏ கிரேட் கல்லூரி மஞ்சக்குப்பம் சென்ட் ஜோசப் கலை அறிவியல் கல்லூரி அட்மிஷன் நடைபெறுகிறது.